ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இனி இந்த ஸ்டைலில் சேமியா செஞ்சு பாருங்கள். சேமியா பிடிக்காதவங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. ஃப்ளேவருக்காக ஒரு பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிட்டேன். இந்த இதுக்கு புளிப்புக்கு 1.5 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கிட்டாச்சு. தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம வீட்டில் தோசை மாவு, சப்பாத்தி மாவு இதெல்லாம் இல்லாதப்போ நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தோன்னா சேமியா, உப்புமா இதுதான் பிடிக்கும். சில பேருக்கு இந்த சேமியா பிடிக்காதுன்னு ரீசனால செய்ய மாட்டாங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா இதில் சேர்த்துக்கிறணும். நம்ம கடையில் வாங்குகிற நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கவும் இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறணும். நான் ஒரு சேமியா பாக்கெட்டாக எடுத்துருந்தேன். அதனால் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கிறலாம். ஏன்னா சேமியா வேகமாக வெந்துடும்ல, அதனால் ஒரு சேமியா பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சிம்லேயே வச்சு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது. ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக வராது. நீங்கள் கொஞ்சம் சிம்லேயே வச்சு செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இது நைட்டு டின்னருக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். வீட்டில் மாவு இதெல்லாம் தீர்ந்த ரீசன்னால் நான் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிட்டுருந்தேன். நான் எப்போயுமே சேமியா செய்கிறதுனா இந்த மாதிரி ஸ்டைலில் தாங்க செய்வேன். என் பசங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சேமியா பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமியா பாதி பேத்துக்கு பிடிக்காத ரீசன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சில பேர் ரொம்ப அது குலைவாக தண்ணி அதிகமாக வச்சு செய்வாங்க. நம்ம சேமியாவுக்கு எப்பயுமே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க விடணும். ஒரு டம்ளர் கூட இல்லாமல் 3/4 டம்ளர் ஊற்றிக்கிட்டாலே போதும். அதுக்கு மீறி நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கூட தெளித்து விட்டுக்கலாம் தண்ணி. ஏன்னா இது வேகமாக வேகிறதுனால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல உதிரி உதிரியாக நூடுல்ஸ் ஸ்டைலில் சேமியா ரெடி.